அனைவருக்கும் ரொம்ப வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க இடத்துல பேசுறேன். இன்றைய தொழில் பயிற்சி விவரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இட்லி மாவு தயாரிப்பு பற்றி தான் ஒரு முழுமையான விளக்கத்தை நான் சொல்ல போறேன். இது நாங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே மெத்தேடு, சரிங்களா? அளவுகள் எல்லாமே தெளிவா இருக்கும். இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? இது பிசினஸ் மெத்தேடு. வீட்டு உபயோகத்திற்காகவும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா பிசினஸ் மெத்தேடுங்கிற அளவுகள் நிறைய போட்டுதான் நீங்க அரைக்கணும். அரிசி 1 கிலோ 2 கிலோ இந்த அளவுல போட்டீங்கன்னா அந்த பிசினஸ் மெத்தேடுக்கு உண்டான இது உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஏன்னா உளுந்து ஒரு அளவுகள் நீங்க நிறைய போட வேண்டியது வரும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு லாபம் மிக குறைவாக வரும். இதுக்கு நீங்க ஒரு கிலோ அப்படிங்கறத நான் சொல்லல. அரிசி பாத்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும், சரிங்களா? ஆனா இந்த அரிசியில நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இதுல நீங்க அரிசிங்கிறது கொஞ்சம் பழைய அரிசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா தரமான அரிசியா இருக்கணும். இட்லி அரிசி நீங்க சரிபாதி அளவுக்கும் மீதி சரிபாதி அளவுக்கு நீங்க எந்த அரிசி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டு அரிசியில அந்த 5020 5028 இந்த மாதிரி ஒரு சில அரிசிகள்லாம் இருக்கு. நல்ல பெரிய அரிசியா இருக்கும். பொன்னி அரிசி தவிர கொஞ்சம் பெரிய அரிசிகள் இருக்கும். சாதத்துக்காகவே நம்ம பயன்படுத்துறது. கிராமப்புறத்துல அதைத்தான் பயன்படுத்துவோம். இல்லைன்னா கேரளா மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மட்டை அரிசி கூட இருக்கு. இந்த மாதிரி அரிசிகள் எந்த அரிசி வேணாலும் சாப்பாட்டு அரிசி நீங்க சரிபாதி அளவுக்கு எடுத்துக்கணும். இப்ப 5 கிலோ அளவுக்கு நீங்க அரிசி எடுக்கிறீங்கன்னா 2.5 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும். 2.5 கிலோ அளவுக்கு சாப்பாட்டு அரிசியில அந்த குருணையா எடுத்துக்கணும். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டையும் சரிபாதி அளவுக்கு போடும் பொழுது உங்களுக்கு நல்லா இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்ப நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாம லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அரிசி நீங்க முழு அரிசியா வாங்கி பயன்படுத்தும் பொழுது விலை அதிகமாக இருக்கும். குருண அரிசியா நீங்க வாங்கி பயன்படுத்தும் பொழுது விலை குறைவாக இருக்கும். கொஞ்சம் லாபம் நீங்க அதிகமா எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அளவுகள் இந்த முறைகளை நாங்க செய்யறத உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இதுலயே பாரம்பரிய அரிசி ஏதாவது நீங்க சேர்த்தணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 2 கிலோ அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அந்த குருண அரிசி மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு எந்த பாரம்பரிய அரிசி எடுக்கிறீங்களோ நீங்க அந்த பாரம்பரிய அரிசி 1 கிலோ அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். பாரம்பரிய அரிசியில இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும்ங்கிறதெல்லாம் எதுவும் இல்ல. கருப்பு கவுனியை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. விலை உங்களுக்கு எது கொஞ்சம் பரவாயில்லாம கிடைக்குதோ அந்த மாதிரி அரிசி எது இருந்தாலும் சரி, சிவப்பரிசி வெள்ளை அரிசி இந்த மாதிரி எதுவும் இல்ல, எது வேணாலும் நீங்க கலந்துக்கலாம். ஆனா சிவப்பரிசி நீங்க பயன்படுத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இட்லியும் சரி தோசையும் சரி கொஞ்சம் நன்றாக வரும், சரிங்களா? அது பிசினஸ்க்காக நான் இந்த முறையை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க எந்த அரிசிகள் எந்தெந்த அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்துக்கங்க, தெளிவா முடிவு பண்ணிக்கங்க. அரிசி மொத்தம் 5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்ப இந்த அரிசியை நீங்க 1க்கு 3 முறை நல்லா கழுவிடணும். சுத்தமான தண்ணியா இருக்கணும். அந்த தண்ணியில நல்லா 1க்கு 3 முறை கழுவிட்டு 4வது தண்ணியில தான் நீங்க ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கிறதுங்கிறது சரியா 3 மணி நேரத்துல இருந்து 3.5 மணி நேரம் மட்டும்தான் ஊறணும். அதுக்கு மேல ஊறுச்சுன்னா நமக்கு அந்த மாவோட தன்மைங்கிறது சில நேரங்கள்ல மாறி வரும். சீக்கிரம் புளிக்கிறது, சீக்கிரமா அது ஒரு ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் மாவுல நிறம் மாறுறதுக்கானது இருக்கும். தூய்மையான அந்த வெண்மை நிறத்துல கிடைக்காது, நிறம் கொஞ்சம் மாறி வரும். இதுல நீங்க பாரம்பரிய அரிசியை கழுவுற மாதிரி இருக்கு, அதாவது பாரம்பரிய அரிசியை சேர்க்கறீங்கன்னா 3 முறை கழுவும் பொழுது அந்த சிவப்பு நிறம் எல்லாம் கொஞ்சம் வெளியேறும். ஆனா அதனால பரவாயில்ல, விட்டுருங்க. ரொம்ப களையாம டக்கு டக்குன்னு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஊற வச்சிருங்க. சிவப்பரிசி நீங்க பயன்படுத்தும் பொழுது மாவு உங்களுக்கு வெண்மை நிறம் வராது, சரிங்களா? அந்த சிவப்பு நிறத்தோட இதுதான் வரும். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து உளுந்து எப்பவுமே புது உளுந்து தான் நீங்க பயன்படுத்தணும்ங்கிறதுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உருட்டு உளுந்து தான் நம்ம பயன்படுத்தணும், சரிங்களா? வெண்மையான அந்த உருட்டு வெள்ளை உளுந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நீங்க பயன்படுத்தணும். அது பயன்படுத்தும் பொழுதுதான் மாவு உங்களுக்கு அதிகமாக நல்ல கொஞ்சம் அதிகமாக வரும். நல்ல இட்லி தோசைக்கும் சரி நல்லா கொஞ்சம் மாவு சாஃப்டாவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க உளுந்த தேர்ந்தெடுக்கணும். புது உளுந்தாக இருக்கணும். உளுந்து நீங்க 5 கிலோவுக்கு 600 இருந்து 700 கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்த வேண்டியதான் வரும். ஒரு சில அரிசிக்கு 600 கிராம் போட்டாலே போதுமானதாக இருக்கும். சில நேரங்கள்ல அரிசியை பொறுத்து நீங்க உங்களுக்கு உளுந்து 700 கிராம் அளவுக்கு சேர்த்த வேண்டியதா வரும். ஆனா 700 கிராமுக்கு மேல நீங்க சேர்த்த வேண்டாம். 600 இருந்து 700 கிராம் அக்யூட்டா வச்சீங்கன்னா இவ்வளவுதான். இதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படாது.
அதே மாதிரி உளுந்தையும் 2, 3 முறை நீங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். உளுந்து சரியாக 20ல இருந்து 30 நிமிடங்கள் தான் ஊறணும். அதுக்கு மேல ஊறக்கூடாது. அதுக்கு மேல ஊறுச்சுன்னா மாவு உங்களுக்கு அதிகமாக வராது. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப உளுந்து தனியாக நீங்க ஊற வச்சிருக்கணும். அரிசி தனியாக ஊற வச்சிருக்கணும். அரிசியில நீங்க கொஞ்சம் வெரைட்டி எல்லாம் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன அரிசிகள் போடணுங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். எல்லா அரிசியும் சேர்ந்து 5 கிலோ, உளுந்து மட்டும் நீங்க 600 கிராம்ல இருந்து 700 கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் சேர்த்தலாமா வேண்டாமா? ஒரு சிலர் சேர்த்துவாங்க, ஒரு சிலர் சேர்த்த மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் மக்கள் உளுந்தோட வெந்தயத்தை நம்ம ஊற வச்சிருவாங்க. அப்படி நீங்க பண்ணாம உளுந்த நல்லா எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அதே மாதிரி வெந்தயத்தையும் 1க்கு 2, 3 முறை கழுவிட்டு தனியாக நீங்க ஊற வச்சிடணும். உளுந்தோட அளவுக்கு நீங்க இதை சேர்த்தணும். அதாவது உளுந்தோட சேர்த்து தான் நீங்க வெந்தயத்தை அரைக்கணும். ஆனா தனியா ஊற வச்சிருங்க. உளுந்து கொஞ்சம் ஆட்டினதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஆட்டினதுக்கு அப்புறம் அதோட நீங்க வெந்தயத்தை சேர்த்து ஆட்டிடணும். வெந்தயம் 1 கிலோ அரிசிக்கு 5 கிராம் அளவுக்கு, 5 கிலோ அரிசிக்கு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசிக்கு நீங்க கொட்டமுத்து சேர்க்கணும். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நல்ல வெண்மை நிறமும் தரும். இட்லி ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இதனால வேற எந்த ஒரு கெடுதலோ வேற எந்த ஒரு பிரச்சனைகளோ அதாவது உடல் உபாதைகள் எதுவுமே வராது. இந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு சரியா இருக்கு. இந்த அளவு போட்டாலே போதும். இதை விட கம்மியா போடுறதுனாலும் நீங்க போடலாம். ஆனா இந்த அளவுல போட்டீங்கன்னா இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 5 கிராம் அளவுக்கு 5 கிலோ அரிசிக்கு 25 கிராம் அளவுக்கு. இதை தனியா நீங்க அரிசி ஆட்டும் பொழுது நீங்க கொட்டமுத்த போட்டு ஆட்டிடணும். கொட்டமுத்துனா ஆமணக்கு விதை. இது கடையிலயே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அரிசியோட ஆமணக்கு விதைய போட்டு ஆட்டணும்ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உளுந்தோட வெந்தயத்தை போட்டு ஆட்டணும். ரெண்டையுமே தனித்தனியா தான் நீங்க இது பண்ணணும். நீங்க அரிசி அரைக்கக்கூடிய மிஷின் தனியா இருக்கு. உளுந்து நீங்க அரைக்கும் பொழுது கிரைண்டர்ல தான் நீங்க அரைக்கணும். அப்பதான் உங்களுக்கு மாவு நல்லா வரும். மாவோட தரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்ல நான் ஆரம்ப காலகட்டத்துலதான் செய்யறேன் அப்படின்னா நீங்க அரிசியை நீங்க கிரைண்டர்லயும் கூட நீங்க கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா வெளியில கொடுத்து அரைச்சு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அரிசியை அரைக்கிறதுக்காக தனி மிஷின் நீங்க வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த முறையில நீங்க தனித்தனியாக ஊற வச்சு ரெண்டையும் தனித்தனியாக ஆட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சரிங்களா? இதுல நீங்க உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. உப்பு சீக்கிரம் சேர்த்துட்டீங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக வந்துடும். சீக்கிரம் மாவு புளிச்சு வரணும். நீங்க ஆட்டினதுல இருந்து 2 மாவையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நீங்க பேக் பண்ணிடணும். சரிங்களா? பேக் பண்ணிட்டு நீங்க சேல்ஸுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்க இட்லி மாவு தயார் பண்ணி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதாவது 2 மாவையும் அரைச்சிட்டு கலக்குனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அடுத்து நாங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பேக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மாலை ஒரு 3 மணி 3:30 மணி அந்த டைம்ல ஆகும். அதுக்கப்புறம் நாங்க ஒரு 5:30க்கு தான் அந்த சேல்ஸுக்குன்னு கொண்டு போக ஆரம்பிச்சோம். சரிங்களா? அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல எதுவும் நாங்க வைக்க மாட்டோம். ஒரு 2 மணி நேரம் ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல ரூம் டெம்பரேச்சர்லயே ரூம்லயே வச்சிருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நாங்க சேல்ஸுக்கு கொடுத்துருவோம். மறுநாள் காலையில சேல்ஸ் கொண்டு போகணும் மிச்சம் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தால தான் நாங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணிட்டு மறுநாள் காலையில அது விற்பனைக்காக கொண்டு போவோம். நாங்க பேக்கிங் எந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா 1 kg அளவுக்கு நாங்க பண்ணுவோம். 1 கிலோ தான் நாங்க போடுவோம். ஒரு சிலர் 800 கிராம் போடுவாங்க, ஒரு சிலர் 700 கிராம் போடுவாங்க, ஒரு சிலர் 1 கிலோ போடுவாங்க. நாங்க 1 கிலோ போடுவோம். நாங்க விற்பனைக்கு எந்த அளவுக்கு விக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாக்கெட்டை 35 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க கடையில போற மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு விலை குறைவாக 35 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா அவங்க 40 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா இதுல நம்ம ரேஷன் அரிசி இந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. அதனால அதுக்கு கீழே நம்மளால கொடுக்கவும் முடியாது. கொடுத்தா லாபம் அப்படிங்கறத நம்மளால சரியா பார்க்க முடியாது. இதுல ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க இட்லி அரிசிக்கு பதிலாக இல்ல சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசி சேர்த்திக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல செய்யறீங்க இல்ல அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னா நீங்க தனியா நீங்க தாராளமா அதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா, இட்லி நல்லா வருதா, தோசை நல்லா வருதான்ட்டு 1க்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை அந்த முறையில பிசினஸ் கொண்டு போய்க்கீங்க. நான் ரேஷன் அரிசியில நாங்க இதுல நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யல. அதாவது ரேஷன் அரிசியை சேர்க்கணுங்கிறத இந்த விதத்துல நான் சொல்லல. சேர்க்கறதும் சேர்க்காதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்கங்க.
ஏன்னா மாவு தரமா இருந்தா தான் மக்கள் தொடர்ந்து வாங்க வருவாங்க. அதுக்காக அது சரியா இருக்கு இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு சில மக்கள் இந்த நிறம் அப்படிங்கிறதுக்காகவும், தரம் அப்படிங்கிறதுக்கும் முக்கியத்துவம் அதிகமாக எங்களோட வாடிக்கையாளர்கள் அப்படித்தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த மாரி வேணா நீங்க 1க்கு 2 முறை செஞ்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அத அந்த முறையில நீங்க விற்பனை கொண்டு போங்க. சரிங்களா? அதுல அரிசியோட அளவுகள் எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு சரியா தெரியாது. நான் அந்த முறையில செஞ்சு பார்த்ததில்ல. அதனால எனக்கு அந்த அரிசி விவரங்கள் எனக்கு சரியா தெரியாது. நாங்க 1 கிலோ அளவுக்கு பேக்கிங் பண்றோம். நீங்க பேக்கிங் 700 கிராமா, 800 கிராமா, 1 கிலோ அளவா அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு FSSAI லைசென்ஸ் நாங்க எடுத்துருவோம். சரிங்களா? நீங்க சேவை மையத்திலேயே நீங்க போய் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உணவுத்துறை ஆபீசர் அந்த அலுவலகத்துல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு FSSAI லைசென்ஸ் குடுத்துருவாங்க. அந்த நம்பர போட்டு தான் நாங்க பேக்கிங்ல ஸ்டிக்கர் போட்டு நாங்க கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதோட முழுமையான செய்முறை வீடியோவும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. விரைவில் அதையும் ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு பதிவிடுறேன். எப்படி நாங்க ஆரம்பத்துல இருந்து இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறதுல இருந்து அரிசி ஆட்டி அதை பேக் பண்ற வரைக்கும் சேல்ஸ் வரைக்குமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா வேணும்னா சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.